உங்க கட்சியில ஒரு லோக்கல்ல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சிற்றூர்ல இருக்கிற ஒருத்தருக்கு பதவி விலகினா கூட அல்லது நீக்கப்பட்டிருந்தாலுமே கூட பெரிய நிறுவனங்களே ஊடக செய்தியா போடுறாங்களே. ஆமா, இப்ப போட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. நாங்க செய்தியில இல்லன்னா அவங்களுக்கு செய்தி இல்ல அப்படின்ற நிலைக்கு இப்ப நாங்க மாற்றிருக்கோம். எந்த இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சியோட நெகட்டிவ் நியூஸை தான் பரப்பணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு அசைன்மெண்டா கொடுக்கப்படுது. அப்ப எங்களுக்கான குரலாக ஒலிக்கப்படுறது இந்த மாதிரி நாங்களே ஆரம்பிச்ச ஊடகங்கள் தான். அது ஒரு ஒழுங்கமைவோட அண்ணனோட அறிவுறுத்தலுக்கு ஒத்திசைவோட எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. யாரும் தடம் மீறி எல்லாம் போனதே கிடையாது. மிக சரியான ஒரு வழிகாட்டுதல் தலைமையிலிருந்தே இருக்கு. நிறைய இன்னுமே வருவாங்க. இந்த உங்க கைகள்ல ஊடகம் இருக்கு, அதை பயன்படுத்துங்க. எப்படி நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நீங்களே ஆயுதமாக மாறணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் நீங்களே ஊடகமாக மாறணும், ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகம் அப்படின்றது எனக்கு கேட்டா 36 லட்சம் வாக்குகள் நமக்கான அந்த நெகட்டிவ் நியூஸை பார்த்தெல்லாம் வரல. நிறைய பாசிட்டிவ் நியூஸ் போயிருக்கு மக்கள் கிட்ட. அதை பார்த்து தான் வாங்குது.